திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. இன்னும் திமுக இந்தியா கூட்டணி இருக்குன்னு சொல்லியிருக்காரு நேற்றுக்கு விமான நிலையத்தில். இப்படிதான் செய்திகள் படித்தேன். ஓகே, ஆனால் இப்போ கூட்டணியாக ஒரு கட்சியில் இணைஞ்சிருக்கிறீங்க, அமைச்சர்கள் இடம்பெற்றிருக்கீங்க. அப்பொழுதே தேர்தலை சந்திக்கப்படும் சொன்ன பிறகு தமிழகத்தில் ஒரு கூட்டணி, இந்திய அளவில் ஒரு கூட்டணியா சார்? அது எங்கள் அகில இந்திய தலைமை முடிவெடுக்கும்னு சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் ராஜ்யசபா தேர்தல் காங்கிரஸ் கட்சி சார்பில் அதை பற்றி ஏற்கனவே தெரியல. அது முடிவெடுக்க வேண்டிய இடத்துல முதலமைச்சர் இருக்காரு, அவர் முடிவெடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் ராஜ்யசபா சீட்டு கேட்கிறோமா? கேட்கிறேன் சார். நேற்று வைகோ அவர்கள் தெரிவிக்கிறப்ப நாங்கள் இன்னும் காங்கிரஸ் மாதிரி ஒரு வருத்தம் கூட தெரிவிக்காம போகல அப்படின்னு சொல்லி விமர்சனம் செஞ்சிருக்கிறாரு. அது அவருடைய கருத்துக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சி நன்றி கூட தெரிவிக்காம போனாங்க. அந்த மாதிரி நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு பேசியிருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு நாள் சந்திச்சீங்களா சார்? அதனா அது இங்கேயும் வெளிப்படுத்தலையே சார்? இல்ல, நான் சந்திச்சு பத்திரிகையில வந்துச்சு, வெளிப்படுத்தாம இல்லையே. கலைஞர் டிவியில வந்துச்சு, முரசலியில வந்துச்சு. நான் சந்திச்சு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வந்தேன். அவருடைய பணிகள், அவருடைய கட்சிக்காரர்கள் என்னுடைய தொகுதியில உழைத்தது எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிட்டு வந்தேன். கூட்டணி மாறப்போறோங்கிறது அப்பொழுது குறிப்பிட்டீங்களா சார்? அப்பவே அப்ப பெருசா ஒன்னும் தெரியாது அவர்கிட்ட. அதை பகிரலாம், அதை பத்தி அப்போ ஒரு டிஸ்கஷன். தகவலுக்கு அப்புறம் பாத்தீங்களான்னு கேட்குறேன். அதுக்கப்புறம் என்னுடைய மகள் திருமணத்திற்கு பத்திரிகை கொடுக்க பார்த்தேன். ஏங்க, உறவு என்பது வேறு, அரசியல் என்பது வேறு, ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண வேணாம். இப்ப கூட எல்லா பத்திரிகையாளரும் நீங்க கலைஞருடைய நினைவு போறீங்களாமா என்ன இது? அப்ப இந்த நாட்டுல தர்மம் இருக்கா, நியாயம் இருக்கா? எங்க போச்சு நம்ம தமிழருடைய கலை, பண்பாடு, இலக்கியம், இலக்கணம்? இது எப்படி ஒரு கேள்வி? முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய 103வது பிறந்தநாள் விழாவுக்கு நான் மலரஞ்சலி செலுத்துறேன், புகழஞ்சலி செலுத்துறேன்னா இது ஒரு கேள்வியாது? காலம் ஃபுல்லா என்னுடைய உயிர் உள்ளவரை முத்தமிழறிஞர் கலைஞருடைய சமாதிற்கு, அவருடைய மெமோரியலுக்கு, நினைவு ஆலயத்திற்கு நான் வந்து கொண்டே தான் இருப்பேன். அதை யாரும் என்ன தடுக்க முடியாது? எப்படி பெருந்தலைவர் காமராஜருக்கு போறோமோ, சிங்காரவேலவருக்கு போறோமோ, அயோத்திதாசருக்கு போறோமோ, எல்லா தலைவர்களுக்கும் போற மாதிரி முத்தமிழறிஞர் கலைஞருடைய நினைவு இல்லத்திற்கும் நினைவேந்தல் செலுத்த வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தினுடைய ஆட்சி மீது பல புகார்கள் எழுந்திருக்கு. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. அதே போல எதிர்க்கட்சி தலைவரும் தொடர்ந்து அறிக்கை கொடுக்கிறாரு. சட்ட ஒழுங்கு சரியா பாதுகாக்கப்படலை அப்படிங்கறத நான் கூட தான் சொல்லியிருக்கேன். இந்த கோயம்பேடு உடைய நிகழ்வு கண்டிக்கத்தக்கது, பதற்றம் அடைய வைக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. காவல்துறை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும், ஒடுக்க வேண்டும். இப்ப நாம பிறர் எல்லாரையும் கை காட்டணும் இல்லையா? இப்ப நாம அதை செய்யணும்ல, அந்த இடத்துல தான் இருக்கோம். அது ரொம்ப வெளிப்படையா தான் சொல்லியிருக்கேன். மக்களுக்காக தான் கட்சி, மக்களுடைய பிரச்சனை எடுக்கிறது தான் காங்கிரஸ் கட்சி. அது யாரு தப்பு செஞ்சாலும் தப்பு தானே. முதல்வர் இன்னும் கவனம் செலுத்த வேண்டும் பார்க்கிறேன். காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவர் நேரம் எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லது துரித நடவடிக்கை எடுத்தாலும் சரி, இப்படிப்பட்ட குற்றங்கள் இனி வரும் காலங்கள் நடக்கக்கூடாது. நடந்ததற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். திருச்செந்தூர் கோவிந்தம்மாள் ஆதித்தனார் மகளிர் கல்லூரியில் 2026-2027 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது.